ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு குயிக் ரிவ்யூ நான் பண்ண போகிறேன். எதை பற்றி அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டு நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இட்ஸ் லைக் ஃப்ரம் அன் டிஃப்ரெண்ட் வெப்சைட், நாட் ஃப்ரம் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட். அந்த மாதிரிலாம் நான் வாங்கலை. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் கரெக்டாக வாங்க போகும்போது இந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. நான் இப்போ செக் பண்ணலை ஆக்சுவலாக இன் ஸ்டாக் வந்துருச்சான்னு சொல்லிட்டு. பட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், ஆக்சுவலாக வெரி பேட்லி நீடட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அவுட் சைட் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டாக போய் பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவுட் சைட் அமேசான். ஸோ அங்கே போய் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். எங்கே என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, இது வந்து ஒரு சில்வர் பெண்டன்ட். ஓகேல, பெண்டன்ட்ன்றது பார்த்து நெக்லஸில் அந்த ஒரு டாலர் மாதிரி தொங்கல, அதுதான் ஆக்சுவலாக நான் வாங்கியிருக்கேன் எனக்காக. இது வந்து ஒரு ஷிப் ஆங்கர் பெண்டன்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் சில்வர், இது வந்து ஒரு ஸ்டெர்லிங் சில்வர். பியூர் சில்வர் அப்படி கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து 92.5% பியூரிட்டி உள்ள ஒரு ஸ்டெர்லிங் சில்வர் தான் ஆக்சுவலாக இந்த பெண்டன்ட் உள்ளது. அண்ட் என்ன ப்ராடக்டோட பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஷத் சஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஆக்சுவலாக அந்த செல்லரோட பேர். ஸோ அதை நான் வந்து வெளியே போய் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக வந்து காட்டுச்சு. ஸோ எஸ், இதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸிங் நான் அமேசானில் பார்க்கும்போது 1400 போட்டிருந்தாங்க. பட் வெப்சைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா 1100 தான் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 நான் சேவ் பண்ணியிருக்கேன். அது ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் எனிவேஸ், ஆமட் லக். ஸோ அதனால் 300 கம்மியாக நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்து ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருக்க ப்ராடக்ட் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் விட்டு நீங்கள் வெளியே வாங்கும்போது மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி வராது ஆக்சுவலாக. ஸோ பார்க்கலாம் இந்த வாட்டியாவது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேங்க. பேக்கிங் ஓகே தான், டீசெண்ட் தான். ஓகே, எங்கே ஓப்பன் பண்ணணும், எப்படி தான் ஓப்பன் பண்ணணும் போல். எஸ், ஸோ ஓன் பண்ணிட்டேன். பாக்ஸ் இஸ் க்யூட். ஓகே, ஸோ அக்ஷத் அஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. ஓகே, நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள டாலர் இருக்குது. எஸ், ஸோ தரிகோ டாலருக்கு வெயிட் இருக்குது கைஸ், நல்ல வெயிட். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட். ஓகே, ஆஸ்பயர் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஷைனிங்னஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை தான், லைட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது மேலே. பட் பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ரஸ்ட் ஆகுமா. ரஸ்ட் இந்த சென்ஸ் இப்போ வந்து இதே டூப்ளிகேட்டாக இருந்தால் கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும். ஸோ ரஸ்ட் ஆகுமா இல்லைன்றது நான் போக தான் தெரியும். நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கிட்டத்தட்ட அதே ப்ராடக்ட் தான். ஸோ ஃபைன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் கைஸ் எப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இப்படி மாட்டினா ஐ திங்க் தொங்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு வாங்கியிருக்கிறது. ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட் கைஸ். நான் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ரிவ்யூவோட சந்திக்கிறேன். அன்டில் திஸ் ராஜீவ் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை கைஸ். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ப்ராடக்ட் ரிவ்யூ, அன்பேக்கிங் ரிவ்யூ. ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில்வர் செயின் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். சில்வர் செயின் ஆக்சுவலாக. ஸோ வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக. சில்வர் பெண்டன்ட் ஒன்று. இது வந்து ஒரு ஆங்கரு, ஷிப் ஆங்கர். ஸோ இது நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு சில்வர் ப்ராடக்ட் தான். சில்வர் இந்த சென்ஸ் ஸ்டெர்லிங் சில்வர், அதாவது 92.7 அந்த குவாலிட்டி சில்வர். ஸோ அதே குவாலிட்டியில் வந்து எனக்கு வந்து ஒரு செயின் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ டிசைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி அந்த பால் பீடிங்ஸ் செயின் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது, இந்த பால் கனெக்டிவிட்டி செயின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டாக் செயின் சொல்லுவாங்க, டாக் டேக்னு சொல்லுவாங்க ஆர்மியில், யூஎஸ் ஆர்மியில். ஸோ அந்த அந்த டாக் டேக் உள்ள ஒரு செயின். அதாவது எப்படின்னா டாக் டேக் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸாக இருக்கும், பீடிங்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த பால் பீடிங்ஸ் உள்ள செயின் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் சில்வர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெர்லிங் சில்வர் 92.7 93 சம்திங். ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அமேசானில் நான் வாங்கியிருக்கேன். சிலர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி உள்ளே இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ வாங்க பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே, அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 28 சென்டிமீட்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அது நம்ம மெஷர் பண்ணிடலாம், ஓகேங்களா, பிரச்சனை இல்லை. யா, ஸோ எஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு. நோரா நிக்கோ பாக்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதான் இன்வாய்ஸு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து 935 rupees, அதாவது 1000 ரூபாய் கிட்டத்தட்ட. அண்ட் செல்லரோட பேர் பார்த்தீங்கன்னா ஆக்ரா செயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவல் செல்லரோட பேர் வேறு எதுவும் இருந்தது, அது எனக்கு ஷூராக ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து நோரா நிக்கோ மென்ஸ் 925 ஸ்டெர்லிங் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு மெயினாக என்னென்னா அது குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா லென்த்து, ஸோ லென்த் தான் மெயின். அண்ட் வித்தும் பார்த்தீங்கன்னா இது வந்து வித் வந்து எவ்வளோனா 1.5 மில்லிமீட்டர்ஸ் வித் உள்ளது நான் வாங்கியிருக்கேன். 3 இருந்தது, ஒன்று வந்து 1.2, 1.5, 2 மில்லிமீட்டர்ஸ் அண்ட் 3 மில்லிமீட்டர்ஸ் இந்த விட்த் இருந்தது, செயினோட விட்த்து. ஸோ நான் வந்து 1.5 உள்ளது வாங்கியிருக்கேன். இது வந்து மென் அண்ட் உமன் யாரான யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சி. ஓ ஓகே ஃபைன், ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது செட் ஆகுமான்னு தெரியல, எதுக்கும் பார்ப்போம். ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். லென்த் வந்து எனக்கு தெரியல கைஸ். லென்த் வந்து ஐ கெஸ் சின்னதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா செயின் பார்க்க நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச இருக்கும். ஓகே தான், ஓகே. ஏன்னா இது இருக்கும்போது எனக்கு தெரியல. செயின் இஸ் குட். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஜூமில் தெரியாது, இருங்க நான் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். மேபி இப்படி பண்ணால் தெரியுமோ. யா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செயின். ஓகே, ஸோ வந்து லெட்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 28 சென்டிமீட்டர்ஸ் டிவைட் பை 4 பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர்ஸ் வரணும், அதாவது இந்த செயினோட லென்த்து. ஸோ மெஷர் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி வச்சுக்கலாம். ஓகே, பண்ணிட்டு லெட்ஸ் மெஷர். ஓகே கிரேட். ஸோ கிட்டத்தட்ட 29 சென்டிமீட்டர்ஸ் 28 சென்டிமீட்டர்ஸ் வருது ஆக்சுவலாக இதுலேயே. அதாவது ஒன் சைடு மட்டுமே பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர்ஸ் வருது. சாரி, 14 சென்டிமீட்டர் சொல்லிட்டேன். ஸோ 28 சென்டிமீட்டர்ஸ்ன்றது ஒன் சைடு நம்மளுக்கு காட்டுது. ஸோ எஸ், அதுதான் ஆக்சுவலாக. பட் எனக்கு ஷூராக தெரியல, இப்போ போட்டு பார்த்தா தான் தெரியும் இது வந்து எப்படி சொல்லிட்டு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இருங்க, வேணால் போட்டே பார்த்துடலாம். 3 மில்லிமீட்டர்ஸ் வாங்கி நான் செக் பண்ணி பார்க்குறேன், அதுவும் இது எனக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓகே தான். பட் 3 மில்லிமீட்டர் சொல்லி, ஏன்னா இது வந்து ஐ திங்க் ரொம்ப சின்னது வந்து லேடிஸ் போடுவாங்க. பட் ஓகே, இப்போலாம் குட்டியெல்லாம் கூட மென் போட்டுருக்கா. லேடிஸ் உள்ளது மென் போடுறது தப்பு இல்லை. என்ன சொல்கிறது, மென் உள்ளது லேடிஸ் போடும்போது லேடிஸ் உள்ளது மென் போடுறது தப்பு இல்லை. சரி வைஸ், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வரேன் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் ராஜு சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை கைஸ். ஓகே மக்களே, ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றத தான் இந்த ஒரு அடிஷனு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்களே வீடியோ, இந்த 2 ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அன்பேக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்களா. இந்த 2 ப்ராடக்ட்டுமே நான் எடுத்தது வந்து 2022 பிப்ரவரியில் மக்களே. இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் இந்த வீடியோ கூட பண்ணது நான் வந்து 2022 பிப்ரவரியில் தான், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 2024 ஜூலையில். ஸோ கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2.5 வருஷம் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேலா, லைக் இந்த ரிவ்யூவே உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேலா, சரி ஓகே. இப்போது ஏன் இவ்வளோ லேட்டாக பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ என்கிட்ட வந்து எங்கேயோ டெலீட் ஆகிடுச்சு. பட் கஷ்டப்பட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலாக கிடச்சிருச்சு. சரி ஓகே, இப்போயாவது போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரி, என்ன வாட் இஸ் கண்ணோட்டம், எதுக்குடா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு தான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு நான் இந்த அடிஷன் நான் ஏன் கொடுக்குறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த வீடியோவில் பெருசாக வந்து நான் வந்து ரிவ்யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்லி அன்பாக்சிங், அதாவது அன்பேக்கிங் மட்டும் தான் பண்ணியிருப்பேன், விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூஸ்லெஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் நிஜமாக வர்த்து தானா, நான் வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த 2 வருஷமாக நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வர்த்தானா, நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அடிஷன் கொடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் மக்களே. இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நான் ஆக்சுவலாக வாங்கும்போது எங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, கொஞ்சம் லைட்டாக அந்த குவாலிட்டி மேலே லைட்டாக டவுட் இருந்தது. ஹேங்கர் வந்து ஓகே, பட் ஆனால் வந்து செயின் ரொம்ப தின்னாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பெண்ட் ஆகும், உடையும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை மக்களே, பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இப்போ 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பென்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை.
ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் மோரோவர் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு அப்படின்றத உங்களுக்கு இரிட்டேஷன்ஸ் இருக்காது, போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ நான் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணேன் மக்களே. ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீங்கள் போடுறதே தெரியாது, பேசிக்கலாக அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இது வந்து ரொம்ப அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கலர் மாறல. இது சில்வர் தான், 92.5 பியூர் சில்வர் தான். பட் ஆனாலுமே பியூர் இல்லை, 100% இல்லை, 92.5 சொல்லக்கூடிய அந்த ஸ்டெர்லிங் சில்வர் தான். கலர் கண்டிப்பாக மாறும், பட் எனக்கு மாறலை. ஏன்னா வந்து நான் வந்து பெருசாக நான் வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணல. அக்கேஷனலாக எப்போயாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கேயோ வெளியே போகும்போது மட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். மற்ற நேரத்தில் இது யூஸ் பண்ணாதனால எனக்கு இது வரைக்கும் டேமேஜஸும் பெருசாக இல்லை அண்ட் கலரும் பெருசாக ஆகலை. பட் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா மேபி டேமேஜஸ் ஆக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது மக்களே. அண்ட் இரிட்டேஷன்ஸ் நீங்கள் போகும்போது இரிட்டேஷன்ஸ், எரிச்சல், ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை இந்த இது. அண்ட் ஒரு குவாலிட்டியும் நல்லா இருக்குது மக்களே. அந்த ஆங்கரோட குவாலிட்டி யூஸ்வலாக அந்த ஆங்கரோட ஹூக்ஸ் வந்து உடஞ்சிடும், அப்படிலாம் இல்லை. ஆங்கரோட குவாலிட்டி சில்வராக இருந்தாலுமே ரொம்பவே நல்லா இருக்குது மக்களே. ஓகேலா, ஸோ நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் தனித்தனியாக வாங்கணும், அந்த செயினும் இல்லை இந்த ஆங்கரும் நீங்கள் தனித்தனியாக வாங்கணும்னா ஆக்சுவலாக அவைலபிளாக இல்லை. நான் வாங்கின சோர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. பட் நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது ஒரே மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம். சிங்கிள் ப்ராடக்டாக உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது ஆங்கர் ப்ளஸ் செயினே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சில்வர்லேயே 92.5 உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கம்மி தான், 1800 சம்திங் தான் டோட்டலாக சேர்ந்துடும். எனக்கு வந்து 2500 செலவாச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வெறும் 1800 தான் நீங்கள் அந்த ஆங்கர் ப்ளஸ் நீங்கள் செயின் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா நீங்கள் ஒரு ஃபேஷனுக்காகவும் நீங்கள் போட்டுக்கலாம், ஃபேஷனபிளாக நீங்கள் போகணும்னு நினச்சாலும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து குட் லக் அந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா ஆங்கர்ன்றது உங்களுக்கு ஒரு குட் லக்கை கொடுக்கும். இது நார்மல் பட்சமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆங்கர் குத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குட் லக் கொடுக்கும். சில்வர் குத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பவர் கூட இருக்கும். கோல்டுலாம் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி பவர். ஸோ அந்த மாதிரி தான் இது பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், டிபெண்டிங் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் மெட்டல் யூர் யூசிங். ஸோ இதுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். நான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணலை, அதனால் எனக்கு அதை உணர முடியல. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உணர முடியுதா நீங்கள் பாருங்கள். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க, முடிஞ்சால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் another beautiful product review. Thank you for watching. Take care, stay safe and bye guys.